அருளின் அருள் ஹாஸ்ய யோகம் 2-3 பார்க்க போகிறோம். ஒரு செல்வந்தர், வண்ணாரப்பேட்டையில் ஒரு செல்வந்தர் 10 ரூபா 20 ரூபா இப்படி காசுகளை மாற்றி கையில் வச்சிட்ருப்பார். அந்த சன்னியாசிகள்லாம் வந்து வேணுங்கிறத எடுத்துக்கிடுவாங்க. அதை கவனித்த கிருபானந்த வாரியார் கேட்குறாரு, எதுக்காக இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டோன்னே, நீங்களே கொடுக்க வேண்டியது தானே, அவங்க எடுக்கும்படி எதுக்குன்னு கேட்டுப்பார் போல இருக்குது. அப்போது அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அவங்களாம் புனித யாத்திரை போய் புண்ணியங்களை சேர்த்துட்டு வராங்க. அவங்க கை மேலேயும் நம்ம கை கீழேயும் இருக்கணும். அதனால் நான் கையில் வச்சுக்கிடுவேன், அவங்க கை உயர்ந்து இருக்கும், எடுத்துட்டு போவாங்க சொல்லியிருக்கார். இதனால் அவங்களுடைய புண்ணியம் நமக்கு வரும் அப்படின்னு சொன்னாராம். அதான் புண்ணியம் சேரல். ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு ஒருத்தன் போனான் டாக்டர்கிட்ட. டாக்டர் கேட்டார், வீட்டில் இருந்து வரும் பொழுது வயிற்று வலின்னு சொன்னேன், இங்கே வந்த உடனே ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறியப்பா கேட்டார். வீட்டில் வயிறு வலி தான் இருந்துச்சு, உங்கள் கிளினிக்கை பார்த்த உடனே அது ஹார்ட் அட்டாக்காக மாறிடுச்சு அப்படி சொன்னான். சரி, வேதாத்ரி மகரிஷி வந்து ஒரு நாள் சொற்பொழிவு செஞ்சுக்கிட்டு இருந்தார். மன வளக்கலை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போது குடும்பத்தை நல்ல முறையில் கொண்டு போகணும்னா 3 இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னார். என்ன 3 அப்படின்னா, விட்டு கொடுக்கணும் 1, அனுசரித்து போகணும் 2, 3 பொறுமையை கடைப்பிடிக்கணும். இந்த 3ஐயும் இருந்தால் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு செல்லலாம் சொன்னார். உடனே கூட்டத்தில் இருந்து ஒரு ஆள் எழும்பி, யார் யாருக்கு விட்டு கொடுக்கணும், கணவனா மனைவியான்னு கொஸ்டின் கேட்க கூட்டமெல்லாம் ஆரவம். என்ன சொல்ல போகிறாரோ மகரிஷி அப்படின்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. மகரிஷி சொன்னார், அன்பு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் விட்டு கொடுக்கணும், அறிவு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒரே கூட்டத்தில் கைத்தட்டல் விண்ணை பிளந்தது. பீர்பால் வந்து ஒரு தடவை அக்பருடைய அரண்மனைக்குள்ளே போய் மன்னர் படுக்கிற கட்டிலில் படுத்து உறங்கிட்டார். அப்போ மன்னருக்கு கோபம் வந்துச்சு. மன்னர் படுத்திருக்கிற இதில் நீ வந்து என்னமா படுக்க அப்படின்னு சத்தம் போட்டார். இது சத்திரம் தானே அப்படின்னு பீர்பால் சொன்னார். என்னது சத்திரமா? அரண்மனை, என்னோட அரண்மனை, என்னோட கட்டில், நீ சத்திரம்னு சொல்லுற அப்படின்னு சொன்ன உடனே, சத்திரம்னா என்ன? நிறையா பேர் வந்து போய் தங்கி இருந்து போய்கிட்டே இருப்பாங்க. முன்னாடி போனவங்க இப்போ இருக்காது, அடுத்து வரவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் இருக்க மாட்டாங்க. நிலையானது கிடையாது, வருவாங்க போவாங்க. இதுதான் சத்திரம். இந்த அரண்மனையில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு கேட்டார். என்னுடைய முன்னோர்கள் இருந்தாங்க. ஆமாம், இப்போ இருக்காங்களா? இல்லை, போயிட்டாங்க
இப்போ நீங்கள் இருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்போது இது எல்லாரும் வந்து போகக்கூடிய சத்திரம்தான் அப்படின்னு பீர்பால் சொல்லியிருக்காரு. அக்பருக்கு அதை கேட்ட உடனே எவ்வளவு புத்திசாலித்தனமாக அவன் பதில் சொல்கிறான்னு அவனை பிரியமாக்கிக்கிட்டு அமைச்சர் பதவியை கொடுத்து தன்கிட்டையே வச்சுக்கிட்டாரு. ஒரு ஆள் சேல்ஸ் மேனேஜர் பதவிக்கு இன்டர்வியூக்கு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விற்ற அனுபவம் இருக்கா அப்படின்னு அங்கே கேட்க, ஆமாம், என்னோட காரு, வீடு, மனைவியோட நகை எல்லாத்தையும் விற்ற அனுபவம் இருக்குது சொன்னானா. எப்படின்னு பார்த்துக்கோங்க. நன்றி நேயர்களே.